Welcome back to Achiever's Choice. This is Achiever's Choice, the best channel for all PGTRB English aspirants. Today, I will be discussing with you American literature, A Streetcar Named Desire by Tennessee Williams. A Streetcar Named Desire by Tennessee Williams. A Streetcar Named Desire is a play written by Tennessee Williams and first performed on Broadway on December 3rd, 1947. So it is a play. அந்த தேட்டர் ஷோஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஷோவில் ஒன் ஆஃப் த ப்ளே. ஸோ என்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 3rd, 1947. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஆர்லின்ஸ். இதெல்லாம் வந்து இட் வில் பி அ கொஸ்டின் இன் டிஆர்பி. ஓகே, வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் அ ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நியூ ஆர்லின்ஸ். ஓகே, next we will go into the characters. Blanche DuBois, Stella's older sister. Okay, she is a teacher. அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மித்தபடி நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா you can go into the screen share what I have shared and you can read about her. ஓகேவா? as far as now ஏன்னா அப்புறம் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ Blanche DuBois is the older sister of ஸ்டெல்லா. அவங்க வந்து ஷீ இஸ் அ ஸ்கூல் டீச்சர் இன் லாரல், மிசிசிப்பி. ஸோ இவங்களோட பிளேஸ் வந்து லாரல், மிசிசிப்பியில். ஓகேவா? ஸோ ஷீ இஸ் த சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் திஸ் பிளே, பிளான்ச்சி DuBois. ஓகே, ஸோ DuBois ஃபேமிலின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ வெரி குட் ரெப்யூட்டேஷன் இன் மிசிசிப்பி. திஸ் ஸ்டெல்லா ஹேஸ் அ ஹவுஸ், ஒரு வீடு இருக்குது அவங்களுக்கு, பாரம்பரிய வீடு. அந்த வீடு பேர் வந்து பெல்லி ரிவி. அந்த பெல்லி ரிவி வீடு வந்து ஆக்சுவலாக ஸ்டெல்லாக்கும் பிளான்ச்சிக்கும் ரெண்டு பேருக்கும் சொந்தமானது. அது ஒரு பிளான்டேஷன் ஃபார்ம் ஹவுஸ். ஓகே, ஸோ ஆனால் வந்து என்ன ஆகுது, Blanche DuBois வந்து ஒரு செக்ஷுவலி ஹைலி ஆக்டிவ் கேர்ள். ஸோ அதனால் ஒரு டீச்சராக இருந்தால் கூட she is always after sex, and in the end of the play we find that she is a prostitute. She was living as a prostitute in Mississippi and she was caught there, and ஸோ அவ்வளோ ஒரு ஹியூமிலியேட் ஆகி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, ஷீ நோ லாங்கர் இஸ் ஏபிள் டு ஸ்டே அட் லாரல். ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ப்ராஸ்டியூஷனில் மாட்டும் போது எவ்வளோ ஒரு ஹியூமிலியேஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நோ அதர் கோ, ஷீ கம்ஸ் டு ஸ்டெல்லாஸ் ஹவுஸ். ஓகே, ஸ்டெல்லா லிவ்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், ஸோ ஷீ கம்ஸ் தேர். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் லைக் மென்டல் ஹெல்த். ஓகே, next we have Stella Kowalski. She is Blanche's younger sister. She is 25 years old, and the heroine like Blanche DuBois is 30 years old. Stella வந்து 25 years old. She is a very highly soft natured lady, unlike her older sister Blanche. சரியா? ஸோ ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு சேரி மாதிரி இருக்குது, லைக் வல்கர் நெய்பர்ஸ் ஷீ ஹேஸ். ஸோ வேறு வழி இல்லை, அவள் வந்து பிளான்ச்சி வரத்துக்கு முன்னாடியே ஷீ கம்ஸ் அவுட் ஆஃப் மிசிசிப்பி அண்ட் கம்ஸ் டு நியூ ஆர்லின்ஸ், அண்ட் ஷீ மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ் அ லோவர் மிடில். இவங்க வந்து கொஞ்சம் நல்ல பணக்காரவங்கன்னு சொன்னேன் இல்லையா பிகினிங் ஆஃப் த பிளேலேயே. ஸோ ஆனால் இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு லோயர் கிளாஸ் மேன், ஸ்டான்லின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ லோயர் கிளாஸில் வந்து எப்பயுமே எல்லாமே வயலண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டான்லிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஸ்டெல்லாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அ பிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அனிமல் இன்ஸ்டிங்க்டோட. See, they have a open sexual relationship, like எல்லாமே ஓப்பனாக இருக்குது.
சரி, அதனால் இவளுக்கு வந்து married life is not happy with Stanley, but anyhow she is surviving in that unhappiness அப்படி தான் சொல்லணும். சரியா? ஸோ வேறு வழி இல்லை அவளுக்கு, அதனால் அவள் அப்படியே அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கா. Next we have Stanley Kowalski. He is the husband of Stella. ஸோ ஸ்டான்லி வந்து எப்படின்னா ஒரு மேன்லினஸ், ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் இருக்குது அவன்கிட்ட. ஹீ இஸ் வெரி பேஷனட் அண்ட் ஆல்சோ க்ரூவல், போத் டு ஹிஸ் ஒய்ஃப் ஸ்டெல்லா அண்ட் டு ஹிஸ் சிஸ்டர் இன் லா பிளான்ச்சி. ஸோ நீங்கள் கதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஹவு க்ரூவல் ஹீ இஸ் with his sister-in-law Blanche. So he has a Polish ancestry, so he belongs to Poland. Okay, and he is a very என்ன சொல்கிறது, ஒரு crude man, about 30 years of age. He fought in Second World War and now he is a auto part salesman. ஓகேவா? ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஐடியல்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ அவனை வந்து ஒரு ஒழுக்கன்றது அவனுக்கு கிடையாது. சரியா? சரி, அவனை வந்து ஒரு ஹஸ்பண்டுன்னு வேறு யாராக இருந்தாலும் சொல்லிக்க முடியாது. பட் வேறு வழி இல்லை யாருக்கு, ஸ்டெல்லாக்கு. அதனால் ஷீ பிரிட்டன்ஸ் டு லைக் ஹிம். Next we have Mitch or Harold Mitchell. Mitchell is Stanley's army friend. செகண்ட் வேர்ல்டு வாரில் சண்டை போட்டிருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும். ஸோ அங்கே இவனுக்கு ஃப்ரெண்டாக ஆகுனது. போக்கர் கேம்ஸ் விளையாடுறாங்க. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஆரம்பத்தில் பிளான்ச்சி வந்து இவங்க வீட்டுக்கு வராங்கல்ல நியூ ஆர்லின்ஸ்க்கு மிசிசிப்பிலேருந்து. அப்போ ஹீ கோட்ஸ் பிளான்ச்சி. பட் ஆனால் பிளான்ச்சியோட ஒரு மார்பிட் பாஸ்ட் வந்து தெரிஞ்ச பிறகு he leaves her. He doesn't want to marry Blanche. ஸோ அதனால் பிளான்ச்சிக்கு வந்து it is a great insult to her, and she is also very upset over மிச்சோட அந்த டிஸ்அப்ரூவல் வந்து அவளுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக பிளான்ச்சி வந்து she thought அவர் சிஸ்டர்-இன்-லா வீட்டுக்கு வந்த பிறகு இது மாதிரி ஒருத்தர் கிடச்சது வந்து அவளுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாள். ஷீ கேன் மேரி மிச் ஹூ டசன்ட் நோ ஹர் பாஸ்ட் அப்படின்ட்டு. பட் அது நடக்கலை. சரியா? ஸோ அதனால் இது வந்து ஒன் ஆஃப் த ட்ராஜடி ஆஃப் பிளான்ச்சிக்கு வந்து காரணம் வந்து மிச் ஆல்சோ நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திடுறான். தென் வி ஹாவ் யுனைசி, a very nice neighbor of Stella. அவங்க ஒரு லோயர் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வசிக்கிறாங்க. ஸோ அதோட அப்ஸ்டேர்ஸில் யுனைசின்னு ஒரு லேண்ட்லேடி இருக்காங்க. அந்த யுனைசி அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஸ்டீவு. தே ஆல்சோ ரெப்ரசன்ட் தி லோ கிளாஸ் லைஃப். தே ரெப்ரசன்ட் த கார்னல் லைஃப். ஸோ ஸ்டெல்லாவும் வந்து